ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது ப்ராடக்டோட பைக் அன்பாக்சிங் வீடியோ. பைக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஆக்சுவல் யூசேஜ் எப்படி இருந்தது, அதோட ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நோ அப்புறமா ரிவ்யூ பண்ணுவோம். இப்போதைக்கு என்னை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ we are going to unbox the new product, our Aegis product. Okay, hey. இங்கே வாங்க, இல்லை வாங்க. எஸ், ஸோ நம்ம ரொம்ப பெஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிற கிட் ஸ்கூட்டர். ஸோ ரீசெண்டாக என்னோடய பையனுக்காக வாங்கியிருந்த கிட் ஸ்கூட்டரை உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணி as well as அதோட ரிவ்யூ நான் கொடுக்குறேன். ஸோ அன்பாக்ஸ் ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். ஆஃப்டர் த யூசேஜ் ஐ கோயிங் டு கிவ் த டீட்டெயில்டு ரிவ்யூ அபவுட் த ப்ராடக்ட். இப்போ இதுதான் நமக்கு 2 கலர் வேரியன்ட் அவைலபிள். நம்ம ரெட் as well as ஆஃப் ஒயிட். ஸோ ஆஃப் ஒயிட் இஸ் நத்திங் பட் நமக்கு வந்து டுவல் டோன் கலரில் ப்ரௌன் வித் ஒயிட் கலரில் நமக்கு வந்து ஸோ ரெட்டுங்கிறது நமக்கு இதுலேயுமே டுவல் டோன். ஸோ பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் இந்த வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியர்பை இது வந்து ஒரு 3500 2.5K இதை ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஒர்த்தா அப்படிங்கிறத கோயிங் டு see. ஓகே, ஸோ இதில் ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் யூஸ் பண்ணதுனால இது எல்லாமே கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய பையன் வந்து இது கொஞ்சம் ஹெவி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிட்ஸ் வந்து இதை வந்து ப்ளே பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நமக்கு பவர் பட்டன் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நமக்கு இதில் வந்து பவர் பட்டன் இருக்குது அண்ட் as well as ஃபார்வர்ட் அண்ட் பேக் ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. as well as சார்ஜிங் போர்ட் அதுவுமே நமக்கு அவைலபிள் இருக்குது. அண்ட் ஆல்சோ we have ஹாரன் சவுண்ட் as well as மியூசிக் சவுண்ட். ஸோ ரெண்டுமே இதில் வந்து அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் இது வந்து ஒரு 50 to 20 kg இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். மோஸ்ட்லி நாங்கள் பார்த்தீங்கன்னா அவனை தெரியும், அவன் சைஸுக்கு அவன் வந்து இது ஏறிக்கு வந்து ஓட்டிட்டான். குழந்தைங்க ஓட்டினா ஆனால் அவன் தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணான். ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஒரு அளவுக்கு பில்ட் குவாலிட்டி ஓகே, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறது ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அண்ட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் மிரர்ஸ் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளாக குழந்தைங்களுக்காக அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்கு ஜஸ்ட் ஒரு சில்வர் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ பேட்ரி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதுலேயே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸோ இது வந்துட்டு ஒரு 6 volt 4 mAh பேட்ரி. ஓகே, ஸோ எங்களுக்கு இன் அவர் லைவ் இதில் நாங்கள் எங்களோட லைவ் யூசேஜில் ஸோ 1 hour to 2 hour நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இன் தட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இதில் வந்து எங்களுக்கு ஒரு 2 to 3 hours மேக்ஸிமம் 3 to 4 hours வந்து இதோட பேக்கப் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆன் பண்ணாவே நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கான அந்த சவுண்ட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் இது வந்து ஃபார்வர்ட் ஆப்ஷன்ஸு as well as ஸோ we have some music. ஸோ அதே நம்ம எகைன் அடுத்த ப்ரெஸ் பண்ணுறப்போ ரீசெண்ட் எவ்ரி ப்ரெஸ் ஸோ அந்த சாங்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். எல்லாமே அந்த பேபிஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் as well as ஸோ அதிலே நம்ம மாற்றுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. as well as ஸோ ஹாரன் சம்டைம்ஸ் ஹாரன் சவுண்ட் ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, ஹாரன் சவுண்ட் ஆன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது மாதிரியான திங்ஸ்லாம் ஸோ ஒவ்வொரு டைம் அவங்க வந்து ஆன் பண்ணுறப்போ வி கேன் கெட் த சவுண்ட். ஸோ இன்ஜின் ஆன் பண்ணுற சவுண்ட்ஸ் மாதிரி லுக் லைக் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ as well as ஸோ வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயே வந்துட்டு நீங்கள் லைக் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see clearly. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரெஸ் ஹோல்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸ் வந்து ஏறிட்டு லைக் இதை வந்து அவங்க ஃபுட்டால் ப்ரெஸ் பண்ணுறப்போ இட் வில் ஸோ ஃபார் த சேஃப்டிக்காக ரொம்ப ஸ்பீடு அது வந்து மேக்ஸிமம் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகாதுங்க. நியர்லி ஒரு 5 to 10 kilometers அந்த ஸ்பீடு தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓவராலாக நீங்கள் பாருங்கள், இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ ஒன்லி 1 வீலுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா மோஸ்ட்லி இது வந்து கிட்ஸ் ஸ்கூட்டர். ஸோ ஒரு 2 to 4 yearsக்குள்ளே இருக்க கிட்ஸுக்கு இது வந்து சூட்டபிளான ஒரு ப்ராடக்ட். ஸோ அவங்களோட சேஃப்டிக்காக தேவ் ஆடட் அடிஷ்னலி ஒன்லி திஸ் கைண்ட் ஆஃப் திங்.
ஸோ ஒன் சைடு ஸ்கூட்டர் இது இருக்கிறப்போ பெடல் இருக்கிறப்போ ஸோ வாட் இட் வில் டூ அதோட ஹார்ஸ் பவர் அந்த டோட்டல் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்காது, எங்கேயுமே கீழே விழுந்து எதுவும் இன்ஜுரி ஆகாமல் அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்க்காக அந்த ஒன் சைட் கொடுத்துருக்காங்க. இதான் பண்ணுறது நாளை நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒன்லி வி ஹாவ் ஸ்மால் கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ் விச் அக்கமடேட் ஒன்லி ஒன் கிட். ஸோ ஒரு கிட்டு தான் ஒரு ஆக்சுவல் ஒரு 2 to 4 years ஆஃப் கிட்டு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். 2 பேருனா இட் வில் ஸோ கொஞ்சம் அது வந்து லேக் ஆகுது, கொஞ்சம் லோடு அதிகமாகிறப்போ இட் வில் டேக் சம் டைம். பட் இனிஷியல் டேஸில் லைக் ஐ மென்ஷன்ட் ஸோ ஒரு யங் அடல்ட்டே வந்து இதில் உட்கார்ற அளவுக்கான ஒரு வெயிட் இருந்தது, ஒரு 40 to 50 kgs அந்தளவுக்கு கூட இதை வந்து புல் பண்ணுச்சு. பட் மை சஜஷன் இஸ் தட் பட் 3.5க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கன்ஃபார்ம் இது வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஸோ வி கேன் பை இட். ஸோ யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேட்டிவ் ஸோ உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆர் உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் ட்ரஸ்ட் வர்த்தி ப்ராடக்ட் தான். ஸோ யூ கேன் மஸ்ட் ட்ரை திஸ். தேங்க்யூ ஃபார் த ரிவ்யூ. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ரிவ்யூவில் கெட் பேக் யூ சூன். பாய்.